இது ஹோண்டா யூனிகார்ன் 160cc வெறும் 27,730 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் ஆயில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதை சிலிண்டரு கழட்டி பார்த்தா இந்த இடம் பூராமே பிஸ்டனில் லேசான சீஸ் தான். ஆனால் போரில் பார்த்தா நிறைய சின்ன சின்ன கோடுகள் விழுந்திருக்கு. அதனால் ஆயில் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெண்டு சைடும் ரெண்டு வால்வையும் கழட்டியாச்சு. ஒரு வால்வு பூராமே ஆயில் இறங்கி அது பூராமே டெபாசிட் ஆகி நின்றுருக்கு. இது இன்லெட் வால்வு பூராமே ஆயில் டெபாசிட் ஆகி உள்ளே நின்றுருக்கு. இது எக்ஸாஸ்ட் வால்வு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது சீட்டிங் போட்டாலும் அந்தளவுக்கு சரி வருமானு தெரியல. அதனால் இதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இது அதோடைய ஹெட்டு. இது எல்லாமே வெறும் கையிலேயே தின்னரும் ப்ரஷ்ஷும் வச்சு க்ளீன் பண்ணது. லேத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிட்டால் நமக்கு ஒரு திருப்தி. அது எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கார்பன் டெபாசிட் இருக்கவே இருக்காது. எந்த ஸ்க்ராட்சஸும் இருக்காது. உள்ளே வெறும் சின்ன அந்த டூத் ப்ரஷ் வச்சு தின்னர் வச்சு இருக்கிறத க்ளீன் பண்ணியாச்சு. இது இன்லெட் சைடு. இது எக்ஸாஸ்ட் சைடு. உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கையிலேயே வெறும் தின்னரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணது. இன்னொன்று எக்ஸாஸ்ட் ஈஜிஆரும்பாங்க. ஈஜிஆர் இந்த ஹோல்ஸ் மேலே வர ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நல்லா க்ளீன் பண்ணுனா திருப்பி உள்ள ஏற்கனவே ஆயில் கார்பனாக டெபாசிட் ஆகிருக்கும். அது ரிவர்ஸ் ஆகி வால்வுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இதை கம்பல்சரி க்ளீன் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லைன்னா திருப்பி மறுபடியும் வண்டியில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது அப்படின்னா மறுபடியும் திருப்பி ஹெட்டை மறுபடியும் பிரித்து இதை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இது இஜிஆர், அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன் ரீசைக்ளிங்னு சொல்லிட்டு வரும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா உள்ளே கார்பன் அந்த ஹெட் வழியாக இதுக்குள்ளே போய் டெபாசிட் ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போது இதில் இருக்கிற கார்பன் திருப்பி ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் வால்வுக்கு உள்ளே ஏறி நிற்கும். பிஸ்டனை கோடு போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.